தமிழக காவிரி கரையோர பகுதிகளில் ஆங்காங்கே பெய்த கனமழையினால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து திடீரென அதிகரித்து தற்போது வினாடிக்கு 65,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழக காவிரி கரையோர பகுதியிலான அஞ்சட்டி, நாட்ராம்பாளையம், பிலிகுண்டுலு மற்றும் கிருஷ்ணகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் வரை ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 6,000 கன அடியாக இருந்த நிலையில மழையின் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நேற்று காலை முதல் இருந்தே அதிகரிக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக நேற்று காலை நேரத்தில் வினாடிக்கு 8,000 கன அடியாக அதிகரித்த நீர்வரத்து இன்று நேற்று இரவு நேரத்தில் வினாடிக்கு 28,000 கன அடியாக திடீரென அதிகரித்தது. இன்று காலை 5 மணி நேர நிலவரப்படி வினாடிக்கு 57,000 கன அடியாக இருந்த நிலையில தொடர்ந்து மேலும் இந்த நீர்வரத்தானது அதிகரித்து தற்போது நிலவரப்படி வினாடிக்கு 65,000 கன அடியாக அதிகரித்துள்ளன. இந்த நீர்வரத்து காரணமாக மெயின் அருவிக்கு செல்லக்கூடிய நடைபாதையில் நீர் மூழ்கியவாறு தண்ணீர் செல்கிறது. மேலும் மெயின் அருவி, சினி ஃபால்ஸ், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி செல்கிறது. காவிரி கரையோர பகுதியில் பெய்யக்கூடிய மழையின் அளவை பொறுத்து நீர்வரத்து அதிகரிக்கும் குறையவும் வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நீர்வரத்து காரணமாக சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவி மற்றும் ஆற்றுப்பகுதியில் குளிப்பதற்கும் பரிசல் சவாரி மேற்கொள்வதற்கும் மாவட்ட நிர்வாகமானது தடை விதித்துள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சீனிவாசன்.